உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடியுடைய மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். இன்னும் வரலையா? என்ன வரலன்னு கேட்குறியா? என்னப்பா இப்படி வியந்து வியந்து பார்க்குற? ஐயோ, இவன் இவ்வளோ பெரிய ஆள், இவன் இப்படிலாம் செஞ்சுருக்கிறான், ஏன் எனக்கு வரல? இப்படி அவநம்பிக்கையோடு இருக்கிற, எதுக்கு வியந்து பார்க்குற? இன்னுமா வரல உன் மேலே உனக்கு நம்பிக்கை? உனக்கு நம்பிக்கை வராத வரைக்கும் நீ இப்படியே தான் வியந்து வியந்து பார்ப்ப, எல்லாத்தையும் வியந்து பார்ப்ப. ஏன்னா உனக்கு நம்பிக்கை வரல. வரணும். அவனும் மனிதன், நீயும் மனிதன். அவனும் தாய் கருவறையில் 10 மாதத்துலேருந்து வெளியே வந்தான், 2 கை 10 விரல். அவன் சாதிக்கும் போது என்னால் ஏன் சாதிக்க முடியாதுன்ற நம்பிக்கை உனக்குள்ளார வரணும். ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை வரலன்னா மிருகத்துக்கு சமம்னு இங்கிலாந்தோடைய ஒரு வாசகம். உனக்கு நம்பிக்கை வரணும். வந்தாதான் நீ மனுஷன். என்னால் முடியுமா, என்னால் இது வருமா, ஐயோ அதுக்கு நான் தகுதியா, என்கிட்ட இது இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீன்னா புலம்பிக்கிட்டே இருக்கணும். ஈவில் டவரில் 2 பள்ளி ஏறிக்கிட்டே இருக்கு, நிறைய பள்ளிகள் ஏறுது, ஒவ்வொன்றா கீழே வந்துக்கிட்டே இருக்குது. 2 மட்டும் மேலே போகுது, ஒரு பள்ளியும் பாதியில் நின்றுடுது. ஒரு பள்ளி கடைசியாக போய் கீழே இறங்குது, மற்ற பள்ளிங்கள்லாம் அதுக்கு கைத்தட்டி பாராட்டுது. அப்போ ஒன்று கேட்டுச்சான், நாங்களாம் பயந்து பயந்து கீழே வந்துட்டோம், நீ மட்டும் எப்படி உயரம் போன? அதுக்கு அந்த பள்ளி சொன்னிச்சான், நீங்கள் என்னென்னமோ கற்றுனீங்க, உன்னால் முடியுமா? நீ ஒரு சின்ன உடம்பு, உனக்குள்ளார எப்படி இது நடக்கும்? இதையெல்லாம் நான் காதிலேயே வாங்கிக்கல. என்னுடைய இலக்கு மேல் நோக்கி போகணுன்னு உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்கவே இல்லை, அதனால தான் நான் போய்கிட்டே இருந்துச்சான். இந்த சமூக விமர்சனத்துக்கு நீ காது கொடுத்தீங்கன்னா உனக்கு நம்பிக்கையே வராது. சொல்லும், நீ ஒரு சாதாரண குடும்பம், நீ தமிழ் மீடியத்தில் படித்த, நீ 4-5 பேர்த்தோட பிறந்த, உங்கள் அப்பா ஏழை, உன்னால் முடியுமா? இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உன்னை நீ நம்பு, நீ என்னவாகணும் நினைக்கிறாயோ அதுவாவாய். சுவாமி விவேகானந்தர். நினச்சிக்கிட்டே இரு, என்னால் முடியும், என்னால் முடியும். இன்றைக்கி 5 கிலோ தூக்குறேன், நாளைக்கு 7 கிலோ தூக்குறேன், இன்னும் ஒரு வாரத்தில் அதை 8 கிலோ ஆக்குவேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ இலக்கை அடைவாய். அதுக்கு அடிப்படை உன்னை நம்பு. யூ பிலீவ். நீ உன்னை நம்பலைன்னா பக்கத்து வீட்டுக்காரனா நம்புவான். நம்பு, உன்னை நம்பு. உனக்குள்ளார 1000 திறமைகள் இருக்குது. அதை பார்க்க உனக்கு கண்ணு கிடையாது. இந்த கண்ணு இல்லை, அறிவு கண். உன்னுடைய 7ஆம் அறிவை பயன்படுத்தினா, ஆமாம் என்கிட்ட இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, கொஞ்சம் மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் எல்லாம் ஒதுக்கி விட்டு என் ப்ளஸ்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி என்னுடைய கோலை நான் கண்டிப்பாக அடைவேன் அப்படின்ற லட்சியத்தோடு புறப்படு. அதுக்கு உன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்து. தடைகளை உடை, நம்பிக்கையை விதை.